தனுஷ் என்ற இந்த 16 வயது இளைஞன் என் வாழ்க்கையில் நுழைந்து சில மாதங்கள்தான் ஆகின்றன. என் திருமணம் சூர்யாவுடன் நடந்து முடிந்த புதிதில் நான் ஒரு புது வாழ்க்கைக்கு தயாராகிக் கொண்டிருந்தேன். சூர்யா ஒரு நல்ல மனிதர். அரசு உத்தியோகத்தில் இருந்த அவர் பெரும்பாலான நேரம் வெளியூர்களில் கழிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. எங்கள் வீட்டில் நானும் சூர்யாவும் அவரது தம்பியான தனுஷும் மட்டுமே இருந்தோம். தனுஷ் ஒரு அப்பாவி, நேர்மையான பையன். பள்ளியில் படித்து கொண்டிருந்த அவன் என் மீது அளவற்ற மரியாதையும் பயமும் கொண்டிருந்தான். சூர்யா அடிக்கடி என்னிடம், தனுஷ் சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்தவன், அவனுக்கு கொஞ்சம் அன்பும் பாசமும் கொடு என்று கூறுவார். நானும் அதற்கு சம்மதித்து அவனை ஒரு சகோதரனாகவோ அல்லது என் சொந்த மகனாகவோ பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் படிப்படியாக எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. சூர்யா தனுஷை பற்றி புகழ்ந்து பேசும்போதெல்லாம் என் மனதில் ஒரு பிடிக்காமை உருவானது. இவன் மட்டும்தானா எல்லாம், நானும் இந்த வீட்டின் இல்லத்தரசிதானே என்ற எண்ணம் எனக்குள் முளைத்தது. ஒரு நாள் காலையில் நான் தாமதமாக எழுந்தேன். சூர்யா ஏற்கனவே வேலைக்கு போய்விட்டார். நான் சமையலறைக்குச் சென்றபோது தனுஷ் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தான். அவன் செய்த உணவின் வாசனை என்னை கவர்ந்தது. அதுவரை அவனை வெறும் பையனாக பார்த்த நான் அப்போது அவனிடம் ஒரு வேலையாளை பார்க்கத் தொடங்கினேன். தனுஷ், நானும் உன் கையாலேயே சாப்பிட வேண்டும். இன்று முதல் நீதான் எனக்கு உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று நான் கட்டளையிட்டேன். அவன் தலை குனிந்து, சரி அண்ணி என்று மெதுவான குரலில் பதிலளித்தான். அந்த முதல் கட்டளையுடன் நான் ஒரு புதிய வழக்கத்தை தொடங்கினேன். தனுஷ் காலையில் எழுந்து எனக்கு தேநீர் தயாரிப்பான், காலை உணவு பரிமாறுவான், பிறகு பள்ளிக்குச் செல்வான். திரும்பி வந்ததும் அவன் வீட்டைச் சுத்தம் செய்வான், மதிய உணவு தயாரிப்பான். நான் காலை உணவு முடித்துவிட்டு மீண்டும் படுக்கைக்குச் சென்று விடுவேன். மதியம் எழுந்ததும் நான் என் நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பேன் அல்லது வெளியே ஷாப்பிங்கிற்கு சென்று விடுவேன். தனுஷ் தனியாக எல்லா வேலைகளையும் சுமந்தான். அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கத் தெரியாது. நான் சொல்லும் ஒவ்வொரு வேலையும் தயவு செய்து என்று கேட்காமல் செய்து தா என்று கட்டளையாகும். நான் அவனை ஒரு இலவச வேலையாளாக பயன்படுத்த ஆரம்பித்தேன். சூர்யா வீட்டில் இருக்கும் நாட்களில் நான் உடல்நிலை சரியில்லை போல் நடித்து தனுஷை அதிகமாக உபயோகப்படுத்தினேன். சூர்யா கவலைப்பட்டு, உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் தனுஷிடம் சொல்கிறேன், அவன் கவனித்துக் கொள்வான் என்று கூறும்போது என் மனம் பூரித்து போனது. நான் அனைத்தையும் சரியாக திட்டமிட்டு தனுஷை என் கட்டுக்குள் வைத்திருந்தேன். அவன் பள்ளி படிப்பிலும் வீட்டு வேலைகளிலும் சிறந்து விளங்கினான். ஆனால் அவனுடைய கடின உழைப்பை நான் ஒருபோதும் பாராட்டவில்லை. மாறாக அவனது பலவீனங்களை கண்டுபிடித்து அவற்றை பயன்படுத்தி கொண்டேன். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கொடுக்கும் வேலைகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே சென்றது. நான் மேலும் மேலும் சோம்பேறியானேன். தனுஷ் என் விருப்பப்படி நடனமாடும் ஒரு பொம்மையாக மாறிவிட்டான். அவனுக்கு சோர்வும் களைப்பும் தெரிந்தாலும் நான் கண்டு கொள்ளவில்லை. என் கணவர் வீட்டில் இல்லாத நேரங்களில் நான் முழு அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்யத் தொடங்கினேன். ஒரு கட்டத்தில் தனுஷின் 10ஆம் வகுப்பு பரீட்சை முடிந்த பிறகு அவனுக்கு வேலை கிடைத்து சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆனால் நான் இன்னும் அவனை வீட்டு வேலைகளிலிருந்து விடுவிக்கவில்லை. அவனது சம்பளமும் எனக்கு ஒரு கூடுதல் வருமானமாக மாறியது. இந்த நிலையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணரவில்லை. என் சுயநலம் என்னை முற்றிலும் ஆட்கொண்டிருந்தது. அந்த இளம் பையனின் வாழ்க்கையை நான் கைப்பற்றிக் கொண்டேன். அவனது வளர்ச்சியையும் சுதந்திரத்தையும் பறித்து கொண்டேன். ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறது. நான் செய்த அக்கிரமங்கள் அனைத்தும் ஒரு நாள் என்னை வந்து சூழும் என்பதை நான் அறியாமல் இருந்தேன். இப்படி என் அதிகார ஆணவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஆனால் நான் மறந்துவிட்ட ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. தனுஷ் இனி அந்த சிறு பையன் இல்லை. காலம் மாறியது, அவனும் மாறினான். அந்த மாற்றம் என்னை எப்படி பாதிக்கப் போகிறது? ஆண்டுகள் சிறகடித்து பறந்தன.
தனுஷ் இப்போது ஒரு இளைஞனாகிவிட்டான். உயரத்தில் வளர்ந்து தோற்றத்திலும் கெம்பீரமாக மாறினான். அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தான். ஆனால் என்னுடைய போக்கு மட்டும் சற்றும் மாறவில்லை. நான் இன்னும் அவனை பழைய கோலத்தில்தான் பார்த்தேன். எனக்கு வேலைகள் செய்து தரும் ஒரு சிறுவனாகவே. வாரத்தில் 7 நாட்களும் அவனுக்கு ஓய்வு இல்லை. காலையில் எழுந்ததும் எனக்கு தேநீர் தயாரித்து தர வேண்டும். பின்னர் அவனுடைய அலுவலக வேலை முடிந்து வந்ததும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், துணிகளை துவைக்க வேண்டும், இரவு உணவு தயாரிக்க வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு இயற்கையாகவே வந்துவிட்டது. நான் ஒரு சொட்டு வியர்வையும் சிந்தாமல் எல்லா வேலைகளையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் என்னுடைய சௌகரியமான வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தேன். ஒரு நாள் தனுஷ் என் அறைக்கு வந்தான். அவன் முகத்தில் ஒரு பதற்றம் இருந்தது. அண்ணி, நாளை கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டும். அண்ணனிடம் நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் காசு சேமித்திருக்கிறேன், ஆனால் முழு தொகையும் என்னிடம் இல்லை என்றான். அவனது குரலில் ஒரு வேண்டுகோள் இருந்தது. அவன் கல்லூரியில் ஒரு பிரபலமான பாடத்தில் சேர்ந்திருந்தான். அதற்கான கட்டணம் 1,00,000க்கும் மேல். இந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தால் அவன் தன்னந்தனியாக வளர்ந்து விடுவான் என்று நான் நினைத்தேன். அவனது சுதந்திரம் எனக்கு அச்சமூட்டியது. உன் அண்ணனிடம் இப்போது பணம் இல்லை, கையிலும் காசு இல்லை. வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோ என்று நான் பொய் சொன்னேன். தனுஷின் முகம் சட்டென்று தொங்கியது. அவனது கண்களில் ஒரு வலி மின்னியது. அண்ணி, நான் உங்களுக்காக எத்தனை வேலைகள் செய்திருக்கிறேன். இந்த ஒரு உதவி கூடவா என்று மெல்லிய குரலில் கேட்டான். அதெல்லாம் உன் கடமை தனுஷ். நான் உனக்கு சொல்கிறேன், இப்போது பணம் இல்லை என்று முகத்தை கடுமையாக்கிக் கொண்டு சொன்னேன். அவன் எதுவும் பேசாமல் தலை குனிந்து சென்று விட்டான். அந்த நாளிலிருந்து அவனது நடத்தையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. முன்பு போல அவன் சிரித்து பேசுவதில்லை. என்னிடம் பேசும்போது அவனது பார்வை தரையில் பதிந்திருக்கும். பின்னர் பல மாதங்கள் கடந்தன. அவனது கல்லூரி கட்டண விஷயம் எப்படி முடிந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவன் மிகவும் கடினமாக உழைத்து பகுதி நேர வேலைகள் செய்து அந்த பணத்தை சேகரித்திருக்க வேண்டும். இதற்கிடையில் நான் என்னுடைய தவறான வழியில் ஒரு புதிய முயற்சியை தொடங்கினேன். என்னுடைய ஒரு நண்பர் மூலமாக சில சட்டவிரோத வணிகங்களில் இறங்கினேன். அதாவது, அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் பொருட்களை வாங்கி விற்கும் ஒரு கும்பலில் நான் இணைந்து கொண்டேன். இந்த வியாபாரத்தில் எனக்கு நல்ல லாபம் கிடைத்தது. ஆனால் அது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது. இதையெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நான் மிகவும் இரகசியமாக பார்த்து கொண்டேன். என் கணவர் சூர்யாவுக்கோ அல்லது தனுஷுக்கோ இது பற்றி தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. நான் சம்பாதித்த பணத்தை வெளிக்காட்டாமல் பத்திரமாக வைத்திருந்தேன். வீட்டில் தனுஷ் இப்போது முன்பை விட அதிகமாக உழைக்கிறான். ஆனால் நான் இனி அவனை வீட்டு வேலைக்காரனாக மட்டுமே பயன்படுத்தவில்லை. அவனது உழைப்பின் பயனையும் நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அவன் சம்பாதித்த காசில் சிலவற்றை நான் கேட்டு வாங்கிக் கொள்வேன். தனுஷ், இந்த மாதம் உனக்கு போனஸ் வந்திருக்குமே, கொஞ்சம் எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அவனிடமிருந்து பணம் வாங்குவேன். அவனோ, அண்ணி, இது எனக்கு எதிர்காலத்திற்கான சேமிப்பு என்று மெதுவாக சொல்ல, நான் உனக்கு வேண்டுமானால் பிறகு திருப்பித் தருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எடுத்துக்கொள்வேன். திரும்பிக் கொடுத்தது கிடையாது. இந்த நிலையில் நான் என் குடும்பத்தில் நம்பிக்கையையும் மரியாதையையும் சம்பாதித்து விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் நடந்த நிகழ்வு என் எண்ணத்தையே தகர்க்கப் போகிறது என்பதை நான் அறியவில்லை. அன்று மாலை தனுஷ் வேலையிலிருந்து திரும்பி வந்தான். அவன் முகத்தில் ஒரு புதிய உறுதியும் பயமுறுத்தும் தோற்றமும் இருந்தது. அவனது அந்த முகபாவம் எனக்கு புதிதாக இருந்தது. முன்பு ஒருபோதும் காணாத ஒரு தீர்க்கமான தோற்றம். அண்ணி, இன்று இரவு உங்களிடம் முக்கியமாக பேச வேண்டும் என்று அவன் சொன்னான். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஒரு பதற்றத்தை உண்டாக்கின. என்ன பேசப் போகிறான்? அன்று மாலை நேரம் சற்று விரைவாகவே கடந்தது. சூர்யா வெளியூருக்குச் சென்றிருந்ததால் வீட்டில் நானும் தனுஷும் மட்டும்தான். நான் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த போது தனுஷ் என் அருகில் வந்தான். அண்ணி, இன்று இரவு நான் முதலில் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கேட்கணும் என்று மிகவும் உறுதியான குரலில் சொன்னான். நான் அவனை ஒருமுறை கூர்ந்து நோக்கினேன். அவனது கண்களில் ஒரு புதிய வகையான பார்வை இருந்தது.
அது பயமோ பணிவோ இல்லாமல் ஒரு துணிச்சலான உறுதி. என்ன விஷயம் தனுஷ், இவ்வளவு கோல் டிராமாவா என்று புன்னகையுடன் கேட்டேன். அண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, சில வருடங்களுக்கு முன்பு என் கல்லூரி கட்டணத்துக்கு நீங்கள் உதவ மறுத்தீர்கள். நான் அந்த நாளிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அதாவது, நான் எந்த ஒரு மனிதரையும் நம்பக்கூடாது. என் காலில் நான் தான் நிற்க வேண்டும் என்றான். அவனது குரலில் ஒரு கசப்பு இருந்தது. நான் சற்று திகைத்தேன். என்ன இது தனுஷ், பழைய விஷயங்களை எதற்காக இப்போது கிளப்புகிறாய்? அப்போது உங்கள் அண்ணனிடம் பணம் இல்லை, அதுதான் என்று நான் பாதுகாப்பாக சொல்ல முயன்றேன். இல்லை அண்ணி, உங்களிடம் பணம் இருந்தது. நீங்கள் என்னிடம் பொய் சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் என் அண்ணனிடமும் பொய் சொல்லி அவர் கொடுத்த பணத்தை வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தினீர்கள். அது எல்லாம் எனக்கு இப்போது தெரியும் என்று அவன் உறுதியாக சொன்னான். எனக்கு ஒரு அதிர்ச்சி. எப்படி இவனுக்கு இந்த விஷயங்கள் தெரியும்? நான் மிகவும் இரகசியமாக எல்லாவற்றையும் செய்தேனே. தனுஷ், நீ என்ன பேசுகிறாய்? இது என்ன வீண் பழி என்று கோபத்துடன் கேட்டேன். இது வீண் பழி இல்லை அண்ணி. உங்களிடம் இப்போது ஒரு சிறிய வணிகம் இருக்கிறதல்லவா? அது சட்டவிரோதமானது. அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் நீங்கள் பொருட்களை விற்கிறீர்கள். இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன என்றான். அவன் பேசும்போதே அவன் தனது கையிலிருந்த ஒரு மடிக்கணினியை எடுத்து என்னிடம் சில ஆவணங்களை காட்டினான். நான் பார்த்து அதிர்ந்து போனேன். அது என் வணிகத்தின் முழு விவரங்களுடன் கூடிய ஒரு கோப்பாக இருந்தது. என் கை கால்கள் நடுங்கின. உனக்கு இது எப்படி கிடைத்தது என்று திணறலுடன் கேட்டேன். அண்ணி, நான் இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். அங்கே என்னுடைய நண்பர்கள் உங்களை பற்றி விசாரித்தார்கள். நான் அவர்களுக்கு உதவவில்லை. அவர்களே இதை கண்டுபிடித்தார்கள். நீங்கள் சட்டத்தை மீறியதற்கான முழு ஆதாரமும் அவர்களிடம் உள்ளது. இதை அவர்கள் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்க விரும்புகிறார்கள் என்றான் தனுஷ். இப்போது நான் முற்றிலும் பதறிப்போனேன். தனுஷ், ப்ளீஸ் என்னை காப்பாற்று. நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? நான் உன்னை வேலை வாங்கி கொடுத்தேன் என்று நான் கெஞ்ச ஆரம்பித்தேன். நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அண்ணி. நீங்கள் என்னை ஒரு வேலையாளாக பயன்படுத்தி கொண்டீர்கள். நான் உங்கள் காலில் விழுந்து வேலை செய்தேன். நீங்களோ என் உழைப்பை வெறும் சாதாரணமாக நினைத்தீர்கள். ஆனால் இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு உதவ முடியும், ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் என்றான். அவனது குரலில் ஒரு குளிர்ந்த பதற்றம் இருந்தது. சொல்லுங்கள் தனுஷ், எந்தன நிபந்தனை வேண்டுமானாலும் நான் சம்மதிக்கிறேன் என்று அவசரப்பட்டேன். நீங்கள் உங்கள் சட்டவிரோத வணிகத்தை மூட வேண்டும். முழு வரித் தொகையையும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். இல்லையெனில் இந்த ஆவணங்களை நான் அனுப்பிவிடுவேன். நீங்கள் சிறைக்குச் செல்வீர்கள் என்றான் தனுஷ். அவனுடைய பேச்சு எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஆனால் எனக்கு வேறு வழியில்லை. நான் சம்மதிக்கத்தான் வேண்டும். அன்றிரவு நான் என் முழு வாழ்க்கையையும் மாற்றும் ஒரு முடிவை எடுத்தேன். அதுவரை நான் நினைத்து கூட பார்த்திராத ஒரு பாதை அது. நான் சம்மதித்தேன். ஆனால் என் மனதில் ஒரு குழப்பம் இருந்தது. தனுஷ் இவ்வளவு மாறிவிட்டானே, இந்த சிறுவன் எப்போது இவ்வளவு வலிமை மிக்கவனானான்? மேலும் இன்னும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான் என்று எனக்கு உணர்ந்தேன். அது என்னவாக இருக்கும்? நான் ஒப்புக்கொண்ட பிறகு தனுஷ் மேலும் சில விஷயங்களை கூறினான். அண்ணி, நான் இதையெல்லாம் உங்கள் மீது கோபத்திற்காகச் சொல்லவில்லை. நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள். அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் இதை என் அண்ணனிடம் சொல்ல வேண்டாம். அவருக்கு இதை தெரிந்தால் அவர் மிகவும் வருத்தப்படுவார். அவர் உங்களை நம்புகிறார். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற விரும்புகிறேன் என்றான். அவனது இந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு குத்தலை உண்டாக்கின. இந்த பையன் என் மீது வெறுப்பு கொண்டிருக்கலாம், ஆனால் அவனது அண்ணன் மீது அவனுக்கு அளவற்ற பாசம் இருந்தது. நான் அந்த அளவுக்கு அவனுக்கு ஒருபோதும் நெருக்கமானவளாக இருந்ததில்லை. நான் தலை குனிந்தேன். சரி தனுஷ், நான் எல்லாம் செய்கிறேன். ஆனால் இதற்காக கொஞ்சம் நேரம் தர முடியுமா? என்னிடம் அவ்வளவு பணம் இப்போது இல்லை என்று நான் மெதுவாக கேட்டேன். இல்லை அண்ணி, உங்களிடம் பணம் இருக்கிறது.
உங்கள் வணிகத்தில் கடந்த சில மாதங்களில் மட்டும் நீங்கள் 10 லட்சத்திற்கும் அதிகமாக பெற்றுள்ளீர்கள். என் நண்பர்கள் உங்கள் வங்கிக் கணக்கை கண்காணித்துள்ளனர். நீங்கள் அதை மறைக்க முயற்சித்தாலும் அது வெளிப்படும் என்றான் அவன் பளிச்சென்று. எனக்கு ஒரு அதிர்ச்சி. நான் எவ்வளவு ரகசியமாக பார்த்து கொண்டேனோ இவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. சரி சரி, நான் தருகிறேன். ஆனால் நீ என்னிடம் இவ்வளவு கோபத்துடன் இருக்கிறாயே, அதற்கு காரணம் என்ன தனுஷ்? நான் உன்னை வேலை செய்ய வைத்தது மட்டும்தானா என்று கேட்டேன். அப்போதுதான் அவனது முகம் சற்று மிருதுவானது. அண்ணி, நான் சிறுவனாக இருந்தபோது என் அம்மா அப்பா இறந்து போனார்கள். என் அண்ணன் என்னை வளர்த்தான். அவர் எனக்கு அம்மாவும் அப்பாவும் சகோதரனும் எல்லாமாக இருந்தார். நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்த பிறகு நான் உங்களை என் அக்காவாக பார்க்க விரும்பினேன். ஆனால் நீங்கள் என்னை ஒரு அடிமையாக நடத்தினீர்கள். நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். நான் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் மாறவே இல்லை என்றான். அந்த வார்த்தைகள் என்னை உருக்கின. நான் கண்கலங்கிப் போனேன். தனுஷ், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் நான் அதை உணராமல் இருந்தேன். நான் சுயநலமாக இருந்தேன். இந்த விஷயங்களையெல்லாம் நான் இப்போது உணர்கிறேன். நீ எனக்கு இன்னொரு வாய்ப்பு தருவாயா என்று நான் கெஞ்சினேன். அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு கருணை இருந்தது. அண்ணி, நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் நீங்கள் உங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு அடிமை இல்லை. நானும் இந்த வீட்டின் உரிமையாளர்களில் ஒருவன். நீங்கள் என்னை ஒரு குடும்ப உறுப்பினராக நடத்த வேண்டும். இல்லையென்றால் இந்த ஒப்பந்தம் செல்லாது என்றான். நான் ஒப்புக்கொண்டேன். அந்த நிமிடத்திலிருந்து நான் ஒரு புதிய மனிதனாக மாற முடிவு செய்தேன். என்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு மீட்கும் பாதையில் நடக்க ஆரம்பித்தேன். முதல் படியாக நான் அந்த சட்டவிரோத வணிகத்தை முழுவதுமாக நிறுத்தினேன். இரண்டாவதாக, கடந்த சில ஆண்டுகளாக நான் ஏமாற்றிய அனைத்து வரிகளையும் கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குள் செலுத்துவதாக உறுதியளித்தேன். இந்த விஷயத்தில் தனுஷ் எனக்கு உதவ சம்மதித்தான். அவன் ஒரு நல்ல கணக்காளரை பரிந்துரைத்தான். அவர் மூலமாக நான் முறையான கணக்குகளை உருவாக்கினேன். இந்த பணியில் ஈடுபட்டபோது நான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். என்னுடைய பேராசை என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையையும் எவ்வளவு நெருக்கடியில் தள்ளியிருந்தது என்பதை கண்டேன். நான் மாறுவதாக உறுதியளித்தேன். ஆனால் அந்த மாற்றம் எளிதானது அல்ல. என் மனதில் இன்னும் பல கேள்விகள் இருந்தன. தனுஷ் இவ்வளவு தூரம் மாறிவிட்டானே, இவன் இன்னும் எதையாவது மனதில் வைத்திருப்பானா? இந்த புதிய உறவு எங்களை எங்கு அழைத்துச் செல்லும்? அன்று முதல் நானும் தனுஷும் ஒரு புதிய உறவை தொடங்கினோம். நான் அவனை இயந்திரமாக நடத்துவதை நிறுத்தினேன். அவனுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்தேன். அவனது வேலைகளை கேட்டு சில நேரங்களில் அவனுக்கு உதவி செய்தேன். ஆனால் இவ்வளவு வருடங்களாக அவனை அடிமையாக வைத்திருந்த பழக்கம் எனக்கு முழுமையாக மாறுவதற்கு நேரம் பிடித்தது. தனுஷும் மிகவும் புத்திசாலியாக நடந்து கொண்டான். அவன் என்னை முழுமையாக நம்பவில்லை. ஆனால் ஒத்துழைக்க தயாராக இருந்தான். ஒரு மாதத்திற்குள் நான் கடந்த கால வரிகளை முழுமையாக செலுத்திவிட்டேன். நான் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தேன். ஆனால் மனதில் ஒரு கவலை இருந்தது. இதை பற்றி என் கணவர் சூர்யாவுக்கு எப்படி சொல்வது? நான் அவரிடம் ஒருபோதும் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உண்மையை சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? அந்த கவலையுடன் இருந்தபோது ஒரு நாள் தனுஷ் என் அருகில் வந்தான். அண்ணி, நான் ஒன்று சொல்ல வேண்டும். உங்களுடைய இந்த மாற்றத்தை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் மிகவும் உண்மையாக முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயத்தை என் அண்ணனிடம் நான் தான் சொல்லப் போகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றான். நான் பதறிப்போனேன். இல்லை தனுஷ், ப்ளீஸ், நானே சொல்லிக் கொள்கிறேன். அவர் என்னை மன்னித்து விடுவார் என்று நான் சொன்னேன். அண்ணி, நீங்கள் அவரிடம் சொன்னால் அவர் உங்கள் மீது கோபப்படுவதை விட ஏமாற்றமே அடைவார். நான் சொன்னால் அது எனக்கும் அவருக்கும் உள்ள சகோதரத்துவத்தின் அடிப்படையில் இருக்கும். நான் அவரிடம் உங்களை பற்றிய நல்ல விஷயங்களையும் சொல்கிறேன். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை அவருக்கும் கொடுக்க விரும்புகிறேன் என்றான். அவனது பேச்சு எனக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது.
நான் சம்மதித்தேன். அன்று மாலை சூர்யா வீட்டிற்கு வந்தபோது தனுஷ் அவரை தனது அறைக்கு அழைத்துச் சென்றான். எனக்கு மிகவும் பதற்றமாக இருந்தது. 2 மணி நேரத்திற்குப் பிறகு சூர்யா வெளியே வந்தார். அவர் முகத்தில் கோபமோ வருத்தமோ இல்லை. மாறாக அவர் என்னை அருகில் அழைத்து, நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ மாறுவதாக உறுதி அளித்திருக்கிறாய். அதுவே எனக்கு போதும். நீ மாறுவதற்கு நான் உனக்கு உதவுவேன் என்றார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு புத்துயிர் அளித்தன. நான் அழுதேன். தனுஷ் என் பக்கத்தில் வந்து, அண்ணி, நான் உங்களை நம்புகிறேன். இனிமேல் நாம் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்றான். அந்த நாள் முதல் நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். நான் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். தனுஷ் இன்னும் உதவி செய்தான். ஆனால் இப்போது நான் அவனுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினேன். நான் ஒருபோதும் அவனை வேலைக்காரனாக பார்க்கவில்லை. அவன் என் குடும்பத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறினான். சில நாட்களில் நான் என் நண்பர்களிடம் சென்று, நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் மனிதர்களை சரியாக மதிக்கவில்லை. ஆனால் இப்போது நான் மாறிவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டேன். என்னுடைய பழைய நண்பர்கள் சிலர் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் என்னை கேலி செய்தார்கள். ஆனால் எனக்கு கவலையில்லை. நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்பதே எனக்கு முக்கியமாக இருந்தது. இப்போது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. நான் திருந்திவிட்டேன். என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும்போதுதான் மிகப்பெரிய சவால்கள் வரும் என்பது உண்மை. இப்போது என்னிடம் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இனிமேல் நான் இந்த புதிய வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பது? காலம் கடந்தது. நான் முற்றிலும் மாறியிருந்தேன். தனுஷ் இப்போது நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான். என் கணவர் சூர்யாவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நான் வீட்டில் ஒரு நல்ல இல்லத்தரசியாக மாறியதுடன் ஒரு சிறிய சட்டபூர்வமான வணிகத்தையும் தொடங்கினேன். அது எனக்கு கொஞ்சம் வருமானம் தந்தது. ஆனால் அதை நேர்மையாக நடத்தினேன். ஒரு நாள் மாலை தனுஷ் என்னிடம் வந்து, அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் கடந்த சில மாதங்களாக மனநலம் மற்றும் மகிழ்ச்சிக்கான ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது, நான் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கப் போகிறேன். அதில் சிறுவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் மனநல உதவி வழங்க திட்டமிட்டுள்ளேன். ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்தபோது நான் மிகவும் துன்பப்பட்டேன். அதுபோன்ற பல குழந்தைகளுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன் என்றான். அவனது பேச்சு என்னை மிகவும் பெருமைப்படுத்தியது. தனுஷ், இது ஒரு அற்புதமான யோசனை. உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் என்று நான் உற்சாகமாகச் சொன்னேன். நான் தனுஷ் சிறுவனாக இருந்தபோது அவனுக்குச் செய்த கொடுமைகளை இப்போது நினைத்து பார்த்தேன். அவன் இவ்வளவு பெரிய மனிதராக மாறியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவனிடம், தனுஷ், நான் உனக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் உன்னை ஒரு சிறுவனாக பார்த்தபோது நான் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். ஆனால் நீ இன்று நான் நினைத்து கூட பாராத ஒரு உயரத்திற்கு வந்துவிட்டாய். நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன் என்றேன். அவன் புன்னகைத்தான். அண்ணி, அந்த அனுபவங்கள் மட்டும்தான் என்னை இந்த மனிதனாக மாற்றியது. நான் கடினமாக உழைக்க கற்றுக்கொண்டேன். நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் மதிப்பு உண்டு என்பதை உணர்ந்தேன். உங்களுடைய தவறுகள் கூட எனக்கு பாடமாக இருந்தன. நான் உங்கள் மீது கோபம் வைத்திருக்கவில்லை, மன்னித்துவிட்டேன் என்றான். அந்த நிமிடத்தில் நான் மிகவும் உணர்வு பூர்வமாக இருந்தேன். நான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன். பணமும் செல்வாக்கும் முக்கியமானவைதான். ஆனால் முக்கியமானது மனித உறவுகள், குறிப்பாக குடும்பம். என்னுடைய கணவர் சூர்யாவும் இந்த முயற்சியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். நீங்கள் இருவரும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள். நான் உங்களை பற்றி பெருமைப்படுகிறேன் என்றார். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தனுஷின் அறக்கட்டளைக்காக உழைக்க ஆரம்பித்தோம். அந்த அறக்கட்டளை மூலமாக முதல் ஆண்டிலேயே 50 குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கினோம். தனுஷ் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அந்த குழந்தைகளின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தினான். நான் அவனுக்கு பின்னால் நின்று நிர்வாக வேலைகளை கவனித்துக் கொண்டேன். இப்போது என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைத்தது. நான் இனி சுயநலத்தில் மூழ்காமல் பிறருக்கு உதவி செய்யும் வாழ்க்கையை வாழ்ந்தேன். என்னுடைய முந்தைய தவறுகள் எனக்கு கிடைத்த பெரிய பாடமாக மாறின. இப்போது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் திருப்பங்கள் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. இப்போது நாங்கள் எங்கள் புதிய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது
எங்கள் உறவு இன்னும் உறுதியானது. இப்போது எங்கள் குடும்பம் முன்பை விட நெருக்கமாகிவிட்டது. நானும் தனுஷும் சூர்யாவும் சேர்ந்து நிறைய நேரங்களை கழிக்கிறோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் ஒன்றாக காலை உணவு சமைப்போம். நானும் தனுஷும் சமையலில் போட்டி போட்டுக்கொள்வோம். சூர்யா எங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் தனுஷ் ஒரு நாள் என்னிடம் ஒரு விஷயம் சொன்னான். அண்ணி, எனக்கு ஒரு நினைவு. எனக்கு 15 வயதாக இருந்தபோது நீங்கள் என்னிடம் ஒரு நாள் சொன்னீர்களே, தனுஷ், வாழ்க்கையில் பணம்தான் முக்கியமல்ல, உறவுகள்தான் முக்கியம் என்று. அப்போது நான் அதை உணரவில்லை. ஆனால் இப்போது உணர்கிறேன். நீங்கள் சொன்னதில் உண்மை இருக்கிறது என்றான். நான் வியப்படைந்தேன். நானா அப்படி சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையே என்று சிரித்தேன். ஆமாம் அண்ணி, நீங்கள் சொன்னீர்கள். அப்போது நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தீர்கள். ஆனால் பின்பு நீங்கள் மாறிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் அந்த பழைய மனிதராக வந்து விட்டீர்கள். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றான். இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன. நான் தனுஷை அருகில் அழைத்து, தனுஷ், நான் உனக்கு எந்த உதவி செய்தாலும் அதை நான் முழு மனதோடு செய்கிறேன். நீ என் மகன் போன்றவன். உன் எதிர்காலத்திற்காக நான் எப்போதும் இருப்பேன் என்றேன். அவன் கண்கள் கலங்கின. அண்ணி, நீங்கள் அப்படி சொன்னதற்கு நன்றி. நான் உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு தாய் போன்றவர், ஒரு அக்கா போன்றவர். உங்கள் இந்த மாற்றம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றான். நான் அவனை அணைத்து கொண்டேன். அந்த அணைப்பு நாங்கள் பல வருடங்களாக இழந்துவிட்ட அந்த பாசத்தை மீண்டும் உருவாக்கியது. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது. நான் இனி ஒரு சுயநலப் பெண் இல்லை. நான் ஒரு காதல் மனைவி, ஒரு நல்ல அண்ணி, ஒரு உதவும் குடிமகள். நான் தனுஷின் அறக்கட்டளையில் முழு நேரமும் ஈடுபட்டேன். நான் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். அவர்களின் மனநிலையை பற்றி பேசினேன். அவர்களுடைய கதைகளை கேட்டு நான் அவர்களுக்கு உதவி செய்தேன். ஒரு குழந்தை என்னிடம், நீங்கள் எங்களுக்கு உதவுகிறீர்களே, உங்களுக்கு எப்படி இந்த உதவி செய்யும் மனம் வந்தது என்று கேட்டது. நான் சொன்னேன், நானும் என்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் செய்திருக்கிறேன். அந்த தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம்தான் இது. மன்னிப்பது, மறப்பது, மீண்டும் தொடங்குவது என்று. அன்று முதல் நான் இந்த வரிகளை என் வாழ்க்கையின் மந்திரமாக வைத்திருக்கிறேன். தனுஷும் சூர்யாவும் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நான் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுவிட்டேன். பழைய தவறுகள் என்னை இன்று இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளன. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நன்றியுடன் இருக்கிறேன் மற்றும் முழுமையாக மாறியிருக்கிறேன். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தவறு செய்யலாம். ஆனால் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டு எழுவதுதான் முக்கியம். நான் அதை செய்துவிட்டேன். உங்களில் யாராவது தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், மாறுங்கள், உங்களை நீங்களே மீட்டுக்கொள்ளுங்கள். என் கதை உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.